கேம் சேஞ்சர் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களுடன் மிக சிறப்பான ஒரு அற்புதமான தலைப்பில் நம்ம பேச போறோம். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரகா, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ ஸ்ரீ குருவே நமகா. குரு வாழ்க, குருவே துணை. பெண்கள் எல்லாம் நம்மளுடைய நாட்டினுடைய கண்கள் அப்படிம்பாங்க. அதை விட நம்ம சிறப்பா சொல்லணும் அப்படின்னா, பெண்ணுக்கான உரிமைகளோ பெண்ணுக்கான ஒரு அங்கீகாரமோ இன்னும் நமக்கு கிடைச்சிருக்கா கிடைக்கலையா, அதாவது வீட்டை விட்டு வெளியே போனா மட்டும் ஒரு வேலைக்கு போனாவோ அல்லது சம்பாத்தியம் பண்ணாவோ அங்கீகாரம் கிடைச்சிச்சு அப்படிங்கிறது கிடையாதுங்க. இப்ப பொதுவாக திருமணத்துக்கு முன்னாடி ஒரு விதமான அந்த பெண்களுடைய வாழ்க்கை வாழ்வாதாரம் ஒரு ஹாப்பியா ஃப்ரீடமா இருக்கா அப்படின்னா, அப்பா அண்ணா அக்கா இது மாதிரி ஃபேமிலி சுச்சுவேஷன்ல சின்ன சின்ன அரெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி விஷயத்துல இருப்பாங்க. பெற்ற குழந்தைகிட்டையோ அல்லது மற்ற நண்பர்கள்கிட்டையோ ஒரு ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையோ ஷேர் பண்ண முடியாமல் தவிக்கிறேன் அப்படிங்கிற விஷயங்களும், இப்படி ஜாப் ஓரியன்டாக அவங்க என்னென்ன கஷ்டங்கள் படுறாங்க, உளவியல் மனதளவுலையும் உளவியல் மூலியமாக அவங்க என்னென்ன ஃபீல் பண்ணுறாங்க அப்படிங்கிறத யதார்த்தமாக ஜோதிடம் அமைப்பில், ஜாதகத்துடைய அமைப்பில், கிரகத்துடைய அமைப்பில் நம்ம ஒரு அலசல் தான் இந்த ப்ரோக்ராம்ங்க. கும்பராசி லேடிஸ் பெண்கள் எல்லாம் எப்படி வருமானம் ஈட்டுவேங்க மேடம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கும்பம் பார்த்தீங்கன்னா காற்று ராசிங்கம்மா. அப்ப உங்களுக்கு 2ஆம் இடம் தனத்தை கொடுக்கக்கூடியதே குரு பகவான் தாங்கம்மா. அப்ப எப்பயுமே இயற்கையிலேயே உங்ககிட்ட இந்த சின்ன பணமாவது இருக்கும், பணம் புரளக்கூடிய அமைப்பு கும்பத்துக்கு உண்டு. கும்பமே பார்த்தீங்களா, குடம் கலசம் கோபுரம் எப்படியா இருந்தாலும் சின்ன வயசுல சில ஏழையா இருக்கிறதோ அல்லது சின்ன சின்ன கஷ்டப்பட்டு மேலே வர்றதோ, எப்படியோ ஒரு ராஜ்யத்தை ஒரு சாம்ராஜ்யத்தை ஒரு வேலைக்கே போறதுனால குடும்பத்தை அந்த விஷயத்துல கஷ்டப்பட்டு உழன்று பிறண்டு ஏதாவது ஒன்றை இழந்து, எப்படிங்க கும்பம் ஏதாவது ஒன்றை இழந்தாவது மேலே வரக்கூடிய அமைப்பாக தான் இருக்கும். படிப்படியான உயர்வுகள், 4 பிஸ்னஸ் 4 கம்பெனி மாறிட்டேன் மேடம், அதுக்கப்புறம்தான் இது செட் ஆச்சு, இந்த இடத்த பிடிக்கிறதுக்கு எவ்வளவு போராடி இருப்பேன் அப்படின்னு அந்த தொழிலில் ஒரு கௌரவத்தை அந்த ரெஸ்பான்ஸை பெறதுக்கு அவ்வளவு போராடி கும்பம் ஜெயிக்கும் அப்படியே சொல்லலாம். அந்த உத்வேகம் எப்பயுமே இருக்கும். ஏன்னா இங்கே அந்த செவ்வாய் குரு உங்களுக்கு ரொம்ப ஒரு விஷயத்த ஆதிக்கமாக செயல்பட்டாலும், அப்போ அந்த அமைப்பு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயத்தை கொடுத்தாலும் நிறைய உங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ட் அப்படிங்கிறது கும்பத்துக்கு உண்டு. ஒரு கார் எடுக்கிறோம், கார் ஓட்டிடுவேம்மா மேடம், நான் கார் நல்லா ஓட்டுவேன். பொதுவாக அந்த செவ்வாயுடைய ராசி, சூரியனுடைய சிம்மம், இதெல்லாம் கார் நல்லா ஓட்டக்கூடிய அமைப்பு. இந்த கன்னி மிதுனம் உபயமே கொஞ்சம் கவனமா இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டப்படுவான். அந்த கான்ஃபிடென்ட் இருந்தால் தான் வண்டி ஓட்ட முடியும். சரியான கான்ஃபிடென்ட் இருக்கணும். அப்போதான் நம்ம பைபாஸ்லாம் ஒரு 120 100 போகலாம். அப்போ அந்த கும்பராசிக்கு பார்த்தீங்கன்னா அந்த எண்ணங்கள் பக்குவங்கள் எந்த இடத்துல விவேகமாக இருந்துக்கணும், வெக்கானமாக இருந்துக்கணும், எப்படியா இருந்தாலும் சமாளித்து இந்த மைக்கு இது மாதிரிலாம் பேசுகிறாங்களா பிடிச்சி பேசுறது, இந்த எஃப்எம் ரேடியோவில் பேசுறது, இந்த பேச்சாளர்கள், இதெல்லாம் கும்பத்தில் நிறைய பேர் இருப்பாங்க. லேடிஸில் கும்பராசி இருப்பாங்க. மிதுனம் இருக்கிற மாதிரியே கும்பமும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அளவுக்கு உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு. ஏன் இவ்வளவு தூரம் சொல்கிறேன்னா, அந்த விருச்சிகமும் உங்களுக்கு 10ஆம் இடம் செவ்வாய், அதுக்காக 10ஆம் பாவகம் தொழில் அந்த ஜீவனத்தை கொடுக்கக்கூடியது. உறவுகளே ஒரு சிலருக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு மளிகை கடை வச்சு தரேன், ஒரு ஃபேன்சி கடை வச்சு தரேன், எப்படியோ பொழைச்சிக்கோப்பா அப்படின்னு சின்ன வயசில் நீங்கள் கஷ்டப்பட்டாலும் பின்னாடி ஒரு தொழில் அமைப்பில் நல்ல தொழில் வச்சு வியாபாரமோ அல்லது ஒரு ஃபேமிலி பிஸ்னஸோ டெவலப் பண்ணக்கூடிய பெண்களாக தான் நிறைய பேர் கும்பராசியில் இருப்பீங்க.
நீங்கள் நினைக்கலாம் இது என்ன ஆண்களுக்கெல்லாம் சொல்கிறது இல்லையா பெண்களுக்கும், அப்படியெல்லாம் இல்லைங்க. நம்ம வீட்டில் பெண் இல்லாமல் ஆண் எப்படிங்க? இப்போ உங்கள் அம்மாவை எடுத்துக்கலாம், சிஸ்டர்ஸ் எடுத்துக்கலாம், உங்கள் மனைவி கும்பராசியாக இருக்கலாம், எந்த ராசியாக இருந்தாலும் ஓ லேடிஸ்னாக்கு இவ்வளோ ப்ரிஃபரன்ஸாக தொழிலுக்கு சொல்கிறாங்களா மேடம், புரிஞ்சுக்கணும். அப்போ உங்களுடைய இடம் பாவகம் பார்க்கும்போது இந்த 6ஆம் இடம். அதனால தான் சொல்கிறேன் லேடிஸை மதிப்பீங்க. லேடிஸ் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து செய்கிறது, சகோதரியோடு சேர்ந்து செய்கிறது, தன்னோட பெண் குழந்தைகளை வளர்த்து விடுறது, இந்த பெண்ணை மதித்து ஏன் இந்த தொழில் சார்ந்து சொல்லி கொடுப்பீங்க. நீங்கள் ஒரு பெரிய கிளாத் சென்டர் வச்சுருக்கீங்க அல்லது மெடிக்கல் ஷாப் வச்சுருக்கீங்கன்னு வச்சுங்க, தங்க கூட ஒர்க் பண்ணக்கூடிய பெண்ணுக்கு சொல்லித்தரது, அல்லது நீங்கள் உங்கள் உறவு வழி பெண்களுக்கு சொல்லி கொடுக்கறது, அது மாதிரி அந்த லேடிஸ்க்கு ஒரு சப்போர்ட் பண்ணக்கூடிய அமைப்பு, இந்த ட்ரஸ்ட் வைக்கிறது, பெண்களுக்கான அமைப்பகம், அதே மகளிர் சுய உதவி குழுவில் வந்து நிறைய விஷயங்கள் வாங்கி கொடுக்கறது, எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணுற பண உதவி. ஏன்னா அந்த 2-6 பார்த்திங்கன்னா அந்த குருவும் சந்திரனும் வருது. அப்போ இயற்கையிலேயே பணம் உங்ககிட்ட புரளும். பேங்க் ஸ்டாஃபாக இருக்கிறது, பேங்க்கில் ஒர்க் பண்ணுறது, இது மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணும். வெளிநாடு வெளியூர் போகிற பெண்கள் நிறைய பேர் கும்பராசிங்க. வெளியூர் போய் சம்பாரிச்சிட்டு வெளிநாட்டில் போய் மலேசியாவில் இருந்தாங்க மேடம், ஒரு 4 வருஷம் ஒரு பியூட்டி பார்லர் வச்சுருந்தேன், ஒரு ட்ரஸ்ட்டு வச்சு நடத்திட்டு இருந்தேன். இது மாதிரிலாம் நிறைய நம்ம ஜாதகம் பார்க்கும்போது அந்த லேடிஸ் என்ன சம்பாதிக்கிறாங்க, என்ன மாதிரி இல்லை துறையில் வராங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். நிறைய பேர் சுயதொழிலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த தையல் தொழில் தான். அதே போல் வந்து ஒரு ட்ரைனிங் சென்டர் வச்சுக்கிறது, இது எல்லாமே வந்து கும்பராசி பெண்களுக்கு ரொம்ப வந்து ஒரு இன்ட்ரெஸ்டாக அந்த ஜாபை வந்து கொண்டு போகிற விஷயங்கள் இதெல்லாம் இருக்கும். அப்போ அந்த கூட்டு தொழில் செய்கிறதுக்கும் வந்து கும்பராசி வந்து விருப்பப்படுவீங்க. ஜாயிண்டாக ஒரு 5-6 பேர் சேர்ந்து நாங்கள் இந்த பிஸ்னஸ் பண்ணலாம், அதிலெல்லாம் ஜெயிக்கக்கூடிய, அப்போ உங்களை நம்பி அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. நம்ம இவங்களை நம்பி செஞ்சால் கண்டிப்பாக நம்ம ஜெயிக்கலாம், நம்ம பிஸ்னஸை டெவலப் பண்ணி விடுவாங்க. அப்போ அடுத்தவங்களை கொஞ்சம் டெவலப் பண்ணி கொடுத்தாலும் நீங்கள் அதில் நல்ல ஒரு அமைப்பில் இருந்து அதை வந்து ஒரு கெட்டிகாரத்தனமாக நடத்தக்கூடிய விஷயங்கள்லாம் நிறையா இருக்கும். அப்படின்னாலும் இந்த வரக்கூடிய இந்த பராபவ ஆண்டில் வந்து உங்களுக்கு எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராகு பயணிச்சிருக்க நிறைய அலைச்சல்கள், நிறைய மன உளைச்சல்கள் இருந்திருக்கும், கடன் கூட ஏற்பட்டிருக்கும். 2ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கனால கடன், பேங்க் லோன்லாம் வாங்கிறது, இந்த இஎம்ஐ கட்டுறதுக்கூடிய அமைப்பில் வெளியே இதுக்காக நான் வேலைக்கு போகிறேன், இவ்வளோ நாளாக நான் பிரேக்காக இருந்தேன், குழந்தை இருந்துச்சு, பேபி இருந்துச்சுங்க மேடம், என்னால் போக முடியல, இப்போ பையன் கொஞ்சம் வந்து எல்கேஜி இந்த வருஷம் போட்டுட்டு நான் போகலான் இருக்கேன் ஜூன்லேருந்து. தாராளமாக இனி வரும் இந்த ஆண்டு வந்து புதிய தொழிலோ புதிய நட்பு வட்டாரத்தோடு சேர்ந்து செய்யக்கூடிய தொழிலோ இதெல்லாம் நீங்கள் செய்யக்கூடிய அமைப்பு கும்பராசி பெண்களுக்கு நிறையா இருக்குது. நிறைய பேர் சப்போர்ட் பண்ணக்கூடிய அமைப்பு இருக்குது. அப்போ ஒரு விஷயங்கள் நீங்கள் சாதிக்கக்கூடிய விஷயத்துக்கு அலைச்சல்களை கொடுக்கும், கடனை கொடுக்கும். இதையும் நீங்கள் கவனமாக எடுத்துக்கணும். அப்போ இந்த மாதிரி ஆண்டுக்கு வரக்கூடிய கோச்சார கிரகத்துடைய தொடர்பில் தான் நம்ம வச்சு ஒரு பிஸ்னஸை எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கவனிக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க. எல்லாமே இருந்துட்டாலும் நம்ம வந்து இப்போ தொழில் சார்ந்து என்ன நம்ம வந்து வழிபாடு எடுத்துக்கிறது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு விருச்சிகம் அப்படிங்கிற செவ்வாய் தான் உங்களுக்கு 10ஆம் இடமாக வருது. அப்போ உங்கள் ராசிக்கு 10க்குரிய செவ்வாய் எந்த நட்சத்திர சாரம் வாங்கியிருக்கு, என்ன பிளேஸில் போய் உக்காந்துருக்கார் அப்படிங்கிறத பார்க்கணும். அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க. உங்களுக்கு வந்து குரு சந்திரன் செவ்வாய் வந்து தொழில் சம்பந்தமான விஷயங்களை கொடுத்தாலும், நீங்கள் இப்போ ஒரு ஹோட்டல் வச்சுருக்கீங்க, ஒரு சின்னதாக கையேந்தி பவன் வச்சு நடத்திட்டு இருக்கீங்க மேடம், ஆமாம் மேடம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த சிறு தொழில் செய்கிறது எப்படின்னா, நமக்கு அது வந்து ஒரு பேங்க் லோனாக இருக்கலாம், அல்லது உங்களுக்கு அந்த இஎம்ஐ கட்டுறதுக்கான வருமானத்துக்கான அந்த செலவினங்களை வந்து வரவுக்கு தகுந்த விஷயங்கள் கொடுக்குதா, அந்த கடனை அடைக்க முடியுமா, அதுக்கு இந்த வருஷம் கொஞ்சம் கஷ்டப்படணும்னு அர்த்தம். அப்போ நீங்கள் வந்து வழிபாடு அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு இந்த கோயிலில் யாக பூஜை, இந்த ஹோம பூஜை செய்கிறவங்களுக்கு, அதே போல் பெண்களுக்கு நீங்கள் வந்து வேலைக்கு போகிறாங்க, கஷ்டப்படுறாங்க, துணி துவைக்க போகிறாங்க, இப்படிலாம் சொல்கிறாங்களா, அது மாதிரி
என்ன கஷ்டத்தில் அவங்க வந்து தன்னுடைய வேலையை ஈடுபடுத்திக்கிறோம் அவங்களுக்கு நீங்கள் ட்ரெஸ் எடுத்து கொடுக்கறது, ஃபுட்டு வாங்கி கொடுக்கறது, இது மாதிரி தர்மம் 2ஆம் இடத்துல சனி இருக்கனால அந்த தர்மம் செய்யறதுனால அவங்களுக்கு ஒரு உயர்வை அவங்க மனசார வாழ்த்துவாங்க, வயிறார வாழ்த்துவாங்க அப்படிம்பாங்களா. அதெல்லாம் வந்து உங்களுடைய தொழிலுக்கு ஒரு வளர்ச்சியாக இருக்கும். அதே போல் குருவாக இருக்கக்கூடிய 2ஆம் இடமா இருக்கனால குருவாயூரப்பரை போய் நீங்கள் சேவிச்சுட்டு வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு. உங்கள் ஃபேமிலியாகவும் போகலாம் அல்லது உங்கள் தொழில் சார்ந்தும் போகலாம். ஏன்னா அதர் பாஷை பேசக்கூடிய இடமாக இருக்குது. கேரளாங்கிறது உங்களுக்கு மலையாளம் பேசக்கூடிய அந்த இடத்துல போயிட்டு நீங்கள் குருவாயூரை சேவிச்சுட்டு வந்து குருவாயூருக்கு வந்து வேண்டுதல் வைக்கிறது, குருவாயூரோடைய சுவாமி படத்தை வாங்கிட்டு வந்து நீங்கள் வீட்டில் வச்சு பூஜை பண்ணுறது, இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்புறம் உங்கள் தசா புத்தியெல்லாம் பார்க்கணும். அதில் என்ன உங்களுக்கு கிரிட்டிக்கலான பொசிஷன், என்ன பிஸ்னஸ் ஓரியன்டாக நீங்கள் பண்ணுற டெவலப்மெண்ட்டுக்கு நீங்கள் ஜாதகத்தை அவசியம் பார்த்துக்கோங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.